அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இயல் 3ல் இருக்கக்கூடிய மற்றொரு செய்யுள் பகுதி. தலைப்பு கடலோடு விளையாடு. கடலோடு விளையாடு அப்படின்னும் போதே நம்ம எதை பற்றி படிக்க போகிறோன்றது நல்லாவே தெரியுது இல்லையா? கடலும் கடலில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களின் வாழ்க்கையும் அவர்களுடைய வாழ்க்கை முறை, அந்த தொழிலாளர்களுடைய களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல் தான் நம்மளுக்கு இங்கே பாடப்பகுதியாக இருக்குது. இதுவும் ஒரு விதமான நாட்டுப்புற பாடல் வகையை செய்கிறது தான். சரியா? நாட்டுப்புற பாடல் வகையில் வந்து தொழில் செய்யும் போது அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தொழிலாளர்கள் பாடக்கூடிய தொழிற்பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். பாடல் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அசதியை போக்குகிறது. உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள். வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள். அம்மீனவர்களின் பாடலை கேட்போம் வாருங்கள். பார்க்கலாமா? பாடலுக்குள்ளே பார்க்கலாமா? பார்க்கலாம். விடிவெள்ளி நம்பிளக்கு ஐலசா, விரிக்கடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்குமலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, வெண்மணலே பஞ்சுமெத்தை ஐலசா, விண்ணின் இடி காணும் குத்து ஐலசா, பாயும் புயல் நம்மூஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசா, முழு நிலவே கண்ணாடி ஐலசா, மூச்செடுக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. இதில் ஐலசான்னும் போது ஒருத்தர் பாடுவாங்க, அடுத்தவங்க அந்த துடுப்பு போட்டு தள்ளுவாங்க இல்லையா, அவங்க வந்து ஐலசா அப்படின்றத சொல்லுவாங்க. சரியா? இது வந்து தொழிற்பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுடைய பாடல். அவங்க வந்து மீன் பிடிக்க போகும்போது அந்த தள்ளுவாங்க இல்லையா, துடுப்பு வச்சு தள்ளும்போது அந்த அழுத்தத்தினால இந்த தோள்பட்டெல்லாம் வலிக்கும். அதெல்லாம் வந்து அந்த வலி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பாடக்கூடிய பாடல் தான் இந்த மாதிரி பாடல்கள். சரி, பார்க்கலாம். விடிவெள்ளி நம்பிளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்குமலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, வெண்மணலே பஞ்சுமெத்தை ஐலசா, விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா. விடிவெள்ளி அப்படின்றது நட்சத்திரங்களை விளக்காக கொண்டு இந்த பரந்த கடலையே பள்ளிக்கூடமாக அவங்க பழகிக்கிறாங்க. பள்ளிக்கூடம்ன்றது நம்மளுக்கு பாடத்தை கற்றுத்தரக்கூடியது இல்லையா? அது மாதிரி அவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய அந்த தொழிலை எங்கே கற்றுக்குறாங்க? அந்த கடலில் தான் போய் கற்றுக்குறாங்க இல்லையா? அதுதான் விரிகடலே எங்களுக்கு பள்ளிக்கூடம், இந்த பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த கடலே எங்களுக்கு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கும் மலை நம் தோழன், இந்த அலைகள் வந்து மேலெழும்பி வருது இல்லையா, அந்த அலைகள் தான் எங்களுக்கு தோழன். அருமை மேகம் நமது குடை, மேலே பறந்து விரிந்திருக்கக்கூடிய மேகமே எங்களுக்கு குடை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்மணலே பஞ்சுமெத்தை, விண்ணின் இடி காணும் கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்மணலே பஞ்சுமெத்தை, அங்கே கரையோரத்தில் இருக்கக்கூடிய மணல் இருக்கு இல்லையா, அதுதான் எங்களுக்கு பஞ்சுமெத்தை மாதிரி. பஞ்சுமெத்தையில் பார்த்தா எப்படி இருக்கும்? நல்லா சுகமாக இருக்கும்ல. ஆனால் எங்களுக்கு மணல் தான் பஞ்சுமெத்தை மாதிரி சுகம் தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணின் இடி காணும் கூத்து, நாங்கள் காணக்கூடிய கூத்து எதுனா விண்லனா மேகத்தில், அதாவது வானத்தில் இடிக்கக்கூடிய அந்த இடி தான் வந்து இடிக்கக்கூடிய அந்த ஓசை தான் எங்களுக்கு கூத்து மாதிரி நாங்கள் கண்டு கழிக்கக்கூடிய கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. பாயும் புயல் நம்மூஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா. பாயும் புயல், அதாவது புயல் அடிக்கும்போது அலைகள் மேலே எழும்பி வரும் இல்லையா, அதில் வந்து கப்பல் போச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படியே ஊஞ்சல் முன்னாடி பின்னாடி ஆடும் இல்லையா, அந்த மாதிரி ஆடுற அதுதான் எங்களுக்கு ஊஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. பனிமூட்டம் உடல் போர்வை, பனி மூடி இருக்கும் இல்லையா, ஒரு விடிகாலை நேரமோ இல்லை மாலை நேரத்தில் என்ன பண்ணோம், பனி அப்படியே மூடும், அதுதான் எங்களுக்கு போர்வை, நாங்கள் உடலில் பொத்திக்கக்கூடிய போர்வை அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. காயும் கதிர் சுடற்கூரை, பனி பெய்யும் போது அதுதான் எங்களுக்கு உடல் போர்வை, வெயில் காயும் போது அதுதான் எங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய கூரை போன்றது, வீட்டினுடைய கூரை போன்றது. கட்டுமரம் வாழும் வீடு, நாங்கள் போகக்கூடிய இந்த கட்டுமரமே எங்களுக்கு நாங்கள் வாழக்கூடிய வீடு. மின்னல் வரி அரிச்சுவடி, மின்னல் வரினா மின்னல் அடிக்கும்போது அந்த கோடு விழும் இல்லையா, அதுதான் எங்களுக்கு என்னது? அரிச்சுவடினா கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் அப்படின்னு சொல்கிறாங்க.
பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள். நாங்கள் பிடிக்கக்கூடிய மீன்கள் தான் எங்களுக்கு பொருள்களாக இருக்கக்கூடியது. முழு நிலவே கண்ணாடி. நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த முழு நிலவு தான் எங்கள் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியாக விளங்குகிறது. மூச்சடக்கும் நீச்சல் யோகம். நாங்கள் மூச்சடக்கி நீச்சல் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் எங்கள் உடலுக்கு அதாவது யோகம்னா என்னது, யோகா செய்கிறாங்க இல்லையா, யோகா செய்யும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா, அப்போ மூச்சடக்கி பயிற்சி செய்யும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சக்திகளையும் நம்ம புதுப்பிச்சுக்கிறோம். அதுதான் அவங்களுக்கு யோகா போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழும் தலைவன் பெருவானம். நாங்கள் தொழக்கூடிய தலைவன் இறைவன் எது? இந்த பெரிய வானமே எங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியது. துணிவோடு தொழில் செய்வோம். இதெல்லாம் எங்களுக்கு பழகிக்கிறோம். அதனால் நாங்கள் எந்தவித பயமும் இல்லாமல் துணிவோட தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் கதைச்சுடர், கதிரவனின் ஒளி, மின்னல் வரி, மின்னல் கோடு, அரிச்சுவடி, அகர வரிசை எழுத்துக்கள். சரியா மாணவர்களே, இந்த பாடலினுடைய பொருள் அவ்வளோதான். இதில் பாயும் புயல் நம்மூஞ்சல்லேருந்து அந்த துணிவோடு தொழில் செய்வோம் இல்லையா, அது வரலாம் உங்களுக்கு மனப்பாட பகுதி. ஆனால் இந்த டேர்முக்கு இது கிடையாது, உங்களுக்கு திருக்குறள் தான் மனப்பாட பகுதியாக வரும். இந்த செகண்ட் டேர்ம் எக்ஸாம் டைம் டேபிள் வந்துடுச்சு இல்லையா, அதில் திருக்குறள் தான் கேட்டிருக்கேன். திருக்குறளை நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? நன்றி மாணவர்களே.